இந்த புரட்டாசி மாதத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சைவம் சாப்பிடுவாங்க. அசைவத்த தவிர்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு தேவையான புரதச்சத்து முட்டையிலிருந்து இப்ப அவங்க எடுத்துக்க முடியாத நிலையில, அவங்களுக்கு வெஜிடபிள் மூலமா எடுத்துக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்ல புரதங்கள் ரொம்ப முக்கியம். புரதம் ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதங்கள் உடல்ல பல்வேறு செயல்களை செய்யுது. இதுல ரசாயன எதிர்வினைகளை தூண்டும் நொதிகளாக செயல்படுது. செல்கள் மற்றும் திசுக்களின் கட்டமைப்பு கூறுகளா செயல்படுது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த புரதம் ரொம்ப அவசியம். ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்குமே புரதம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. புரதம் தசைகளை உருவாக்குறதுக்கும் அதனை சரி செய்யவும் உதவுது. இது ஒரு ஆற்றல் வளம். மேலும் உடலோட வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்ற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் இந்த புரதம் தான் பயன்படுது. மேலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த புரதம் உதவுது. மேலும் உடல் எடையை கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கும் உடலை ஆரோக்கியம் வச்சிருக்கிறதுக்கும் இந்த புரதம் பயன்படுது. உங்களோட எலும்புக்கும் புரதம் ரொம்ப அவசியமா இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கும் புரதம் முக்கியமானதா இருக்குது. சரி, தினமும் எவ்வளவு புரதம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரோட தினசரி புரத தேவை வயசு, பாலினம், செயல்பாட்டு நிலை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கிய இலக்குகள் எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு மாறுபடும். சிக்கன், முட்டை, மீன், பால், பீன்ஸ், பாதாம், வால்நட் இது எல்லாத்துலேயுமே புரதம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக 100 கிராம் முட்டையில் 13 கிராம் புரதம் இருக்குது. ஆனால் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு முட்டை, சிக்கனை விட அதிக புரதம் உள்ள சில உணவுகள் இருக்குது. முட்டையை விட அதிக புரதம் உள்ள சைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வைத்த கொண்டை கடலை, வேக வைத்ததில் இருந்து வறுத்த வரை எந்த வடிவத்திலும் சாப்பிடலாம். 100 கிராம் வேக வச்ச கொண்ட கடலையில் 19 கிராம் புரதம் இருக்குது. அதே மாதிரி 100 கிராம் பாதாம் பருப்பில் 21 கிராம் புரதம் இருக்குது. 100 கிராம் பூசணி விதையில் 19 கிராம் புரதம் இருக்குது. 100 கிராம் கடலை பருப்பில் 19 கிராம் புரதம் இருக்குது. இது முட்டையை விட அதிகம். வேர்க்கடலையில புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைஞ்சிருக்குது. மேலும் 100 கிராம் வேர்க்கடலையில 26 கிராம் புரதம் இருக்குது. 100 கிராம் பன்னீர் அல்லது பாலாடை கட்டி 25 கிராம் புரதத்தை கொடுக்குது. இதுவும் முட்டையை விட அதிகம்தான். புரட்டாசி மாதம் தொடங்கி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் பலரும் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. எனவே இந்த மாதத்துல புரோட்டீன் தேவையை பூர்த்தி செய்ய விரும்புவவங்களுக்கு இந்த சைவ உணவுகள் சிறந்த தேர்வா இருக்கும்.